நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய உரையாட வந்திருக்கிறார் தாவேக ஆதரவாளரான திரு திருமலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்ட ஒரு நிகழ்வு நடந்தது. முதல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றின சில விஷயங்களை சொல்லுங்கள். அது நான் எதிர்பார்த்தது தான். அது ஆல்ரெடி நம்ம யூகிச்சு தான் இவங்க தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அளவுக்கு மெஜாரிட்டி வந்தது, இந்த அளவுக்கு சீட்ஸ் வந்தது, அவங்கள நிறைய பேர் எதிர்பார்க்காத விஷயம் தான். ஒரு 70-80 வரும் அப்படி இப்படின்னு. நான் சார் ஆக்சுவலாக இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அது விட்டுருங்க. நேற்று அவருடைய பதவியேற்பில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பதவி ஏற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் அதை ஆளுநர் தடுத்து நிறுத்தி பேப்பரில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நடந்தது. பார்த்தீங்க இல்லையா அதை? ஸோ அந்த நிகழ்ச்சிகளை தான் அங்கே கேட்குறேன் நான். அந்த விஷயமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக அவர் முறையாக வராரு, அவருக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ் தெரியல. அது அவரோட உணர்ச்சிகள் அவர் அப்படி தான் வெளிப்படுத்த முடியுன்றதுனால அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அது ஆளுநர் திருத்தியிருக்காரு. பட் முதல்ல ஃபஸ்ட் டைம் அவர் பேசுகிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி சர்ச்சைக்குரிய வகையிலான த்ரிஷாவினுடைய வரவும் இருந்தது. அனைத்து கேமராக்களும் அந்த நேரத்தில் ஜூம் அங்கே தான் போனாங்க. ஸோ இது மேலும் மேலும் நெருப்பு இல்லாமல் புகையாதுன்ற மாதிரி மேலும் மேலும் புகை மூட்டத்தை கலப்புற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்க வந்ததுனால அது ஒரு பெரிய சர்ச்சை, அதை ஒரு பெரிய அவங்க ஃபோக்கஸ் அவங்க மேலே போச்சு. பட் இதெல்லாம் என்ன விஷயன்றது, இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக அந்த அளவுக்கு பேசுகிறத விட அரசியல் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் முக்கியமாக பேசணும். அதான் நான் நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம புறந்தள்ளி விட்டு அதான் மேக்ஸிமம் அவங்க என்ன விதத்தில் செயல்பட போகிறாங்க, தமிழ்நாட்டுக்கு இவருடைய செயல்பாடு எந்த அளவில் இருக்கும் அதுதான் நம்ம இப்போ பேச ஆரம்பிக்கலாம்னு சொல்ல வரீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவை பதவி ஏற்றுக்கிட்டு திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர், அந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அமர்ந்திருந்த இருக்கையில் அவர் உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே அந்த சீன் மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கட்சிகள் இருக்கு. இந்த பார்வை உங்களுக்கு பார்க்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களை நினைவு? டிஎம்கே ஒரே கட்சியாக நமக்கு தெரியுது. இப்போது முதல்ல வேறு கட்சியாக தெரியுது, இப்போ ஒரே கட்சியாக தெரியுது. ஸோ இது ஒரு காலத்தின் கட்டாயம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் பிரச்சாரத்தின் போது சொன்ன ஒரு விஷயம் சொன்னார், என்ன ஒரு ஆளை தனியால் இவங்க எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற வார்த்தை இன்றைக்கி அது நிஜமாயிருக்கு இல்லையா? உண்மைதான் அது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின், அவருடைய பின்னிருக்கையில் திரு இபிஎஸ், அதுக்கப்புறம் அவருக்கு அருகில் கிட்டத்தட்ட ஓபிஎஸ், அந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி, இவங்க எல்லாம் அந்த எதிர்கட்சி பிரேமலதா விஜயகாந்த், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டாங்க, ஒரு குரூப் ஆகிட்டாங்களே. ஆமாம், அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா என் ஒரு ஆளை இவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துருக்காங்க. அது கண்கூடா இப்போ அந்த இதில் சட்டசபையிலே தெரியுது இல்லையா? அதுக்கப்புறம் இவர் உதயநிதி பதவி ஏற்றுக்கும் போது ஆக்சுவலாக ஒரு சிஎம் ஜோசப் விஜய் பதவி ஏற்றுக்கும் போது இந்த கைதட்டல் ஆரவாரம் இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அது அங்கே இல்லை. அதே நேரத்தில் உதயநிதி பதவி ஏற்றுக்கும் போது அந்த மேஜையை தட்டுறது இதெல்லாம் ரொம்ப அதிக அளவில் இருந்து அதை கவனிச்சிங்களா? இல்லை, அவங்க அதை பழகிட்டாங்கல்ல. இவங்க புதுசாக வந்திருக்காங்க, அதை தவிர இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது தேவையில்லாத ஆடம்பரங்கள் தேவையில்லாத கலாட்டாஸ்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் இல்லையா? முதல்ல அதெல்லாம் பழகிட்டாங்கல்ல. இப்போ இவ்வளோ தூரம் நடந்து, இவ்வளோ தூரம் தேர்தல் முடிஞ்சு எல்லாம் நடந்திருக்கு. அப்படியும் நான் அங்கே போய் அந்த இதில் கிளியராக இன்றைக்கி சட்டசபையில் அந்த சபாநாயகர் சொல்லியிருக்காரு, தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம், தேவையில்லாத அந்த ஏற்றி பேசுகிறதோ இறக்கி பேசுகிறதோ, அந்த என்ன கண்டென்ட் கொடுத்துருவாங்க அதுவெல்லாம் பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியும் அவங்க வாழ்க நடுவில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், டைம் வேஸ்ட்டு. அதை தவிர அவசியமில்லாத பேச்சுக்கள், என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சாலே போகிறோம். அது தவிர இவங்க எல்லோரும் அதை டேபிள் அடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இது திருப்பி ஒன்றும் அதே அந்த கல்ச்சர் தான் திருப்பி இவங்களாம் மாற்றம் வரணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பார்த்தா இவங்க தாங்க இந்த சைடு தான் கரெக்டாக இருக்குது. இவங்க ஒன்றும் மாறவே இல்லைன்னு தெரியுது இதிலிருந்து. ஓகே, அதே சமயத்தில் அமைச்சர் கீர்த்தனா அவங்க தன்னுடைய சான்றிதழ் வச்சுட்டாங்க. திருப்பி அவங்க இது பண்ணி பதவி ஏற்றுட்டாங்க. அது மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள மாத்திரம் இல்லை, அனுபவிக்கிற இடைமுக்கிய ஆளுங்களும் எல்லா கட்சிக்காரங்களும் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேப்பர் பதில் இதை வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க கார்லேயும் இங்கே வச்சுட்டு வந்துட்டாங்க. திருப்பி எடுத்து எல்லோரும் பதவி ஏற்றாங்க. ஒரே ஒரு ஆள் தான், சிவி சண்முகம் தான் பதவி ஏற்கலன்னு நினைக்கிறேன். அதிமுக எம்எல்ஏவாக பதவி, அதுலேயும் ஒரு சில ஆட்கள் பதவி ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் இது இன்னொரு முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்ச்சி முடிந்த கையோடு முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க அவருடைய இல்லத்திற்கே விஜய் அவர்கள் சென்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியினுடைய
இந்த இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது இல்லையா? நிகழ்வு. இது நீங்கள் இந்த நிகழ்வு இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இது இருக்குது? மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். இவர் தான் எல்லா கட்சி தலைவர்களை போய் இது இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது புது கல்ச்சர், அதான் மாற்றன்ற இதுதான் மெயின். இதுக்கு முன்னே வந்து யாரும் போய் அந்த மாதிரி பண்ண மாதிரி ஒரு முதலமைச்சரை பதவி ஏற்றுக்கும் போது ஜெயலலிதாவோ கருணாநிதியோ ஒருத்தர் யாரும் போய் பார்த்துக்கிறதோ மரியாதை கொடுக்குறது மாதிரி தெரியல. இவர் எல்லாருக்கும் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் போய் மரியாதை அவங்கவுங்க இடத்துக்கு போய் மரியாதை கொடுக்குறாரு. ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும். ஆனால் பிரச்சாரத்தில் ரொம்ப கடுமையாக அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு இப்போ நேரில் பார்க்கும்போது அது சில நெருடல்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்காது? நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் நெருடல் அது இருக்கும். அது அரசியல் இருக்க தானே செய்யும். ஏன்னா அது அப்போது எல்லோரும் அவங்க இவங்களை பேசுறது, இவங்க அவங்கள பேசுகிறதும் இது காமன் தானே. சரி சார், ஓகே. இது எல்லாமே இப்போ ஒரு நிகழ்வுகள். விஜயனுடைய அமைச்சரவை இல்லை விஜயனுடைய சர்க்கார் முதலாக என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போகுது தமிழ்நாட்டுக்கு, இல்லை என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்தா அது சிறப்புடையதாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் இதில் வந்து மெயின் கம்ப்ளைண்ட் எல்லாருமே லாஸ்ட்டு இதுக்கு முன்னே இருக்கிற கவர்மெண்ட்லாம் எம்எல்ஏ வந்து வந்தாங்க, திருப்பி 5 வருஷத்துக்கு திரும்பியே பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அது முதல்ல நிவர்த்தி பண்ணணும். அப்போ தான் இவங்களுக்கு என்ன குறைகள் இருக்கும் அவங்கவுங்க தொகுதியிலன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது இவங்க வந்து அவங்கவுங்க தொகுதியில் அவங்கவுங்க எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் அவங்க மீட் பண்ணணும். வாரத்தில் ஃபுல்லாக எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் எது இம்பார்ட்டண்ட்டோ அது வாரத்தில் ஒரு நாள் குறிச்சிட்டு இவங்க வந்து மெயினாக என்ன சீரியஸ் கேசஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து அந்த தொகுதியோட எம்எல்ஏ வந்து பேசி அவங்களுக்கு ஆறுதல் படுத்தியோ அவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்குறது சாதாரணமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய மிக சாதாரண எளிய வேலை. இதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம அனுப்புகிறோம். நம்ம தொகுதியில் சாலை வசதிகள் இல்லைன்னா அந்த சாலையை போட்டு கொடுக்கறது அது எல்லாமே இவர் போய் பார்க்க முடியாதனால அதுக்கு ஆள் வச்சுட்டு அந்த இதுக்கு வந்து இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்ற என்னோட கோரிக்கை. அதாவது இதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய அதே வேலை தான் இவங்களுடைய தரப்பு எப்படி இருக்குன்றது தான் என்னோட கேள்வி. அதாவது செய்யணுன்ற நம்மளை எதிர்பார்க்குறோம். அதான் வந்து இதுக்கு முன்னே வந்து எம்எல்ஏ பார்க்க முடியலன்ற ஒரு குறை இருந்துச்சு. அட்லீஸ்ட் இவங்க பார்க்குறதுக்காக ஒரு வழி கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் பார்த்தா தானே இவங்க வந்து குறை சொல்ல முடியும். அவர் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருவார்ன்ற மாதிரி இருக்கக்கூடாது. இனிமேல் அந்த மாதிரி மாற்றன்ற இதெல்லாம் தான் மாறணும். சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது மட்டும் சென்னையில் இருந்தால் போதும், மீதி காலங்களில் அவங்களுடைய தொகுதியிலிருந்து நீங்கள் எப்போ வேணால் இருங்க. அட்லீஸ்ட் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருந்தால் அந்த வீக்கெண்ட் வந்து எப்படியும் சாட்டர்டே சண்டே வைக்கிறது இல்லை, இது சட்டமன்றம். ஆமாம், அது அப்போ சண்டேவோ சாட்டர்டேவோ அந்த ஒரு இது மாத்திரம் வச்சுக்கிட்டு அந்த சட்டமன்றம் கூட்டம் நடக்கும்போது மீதி நாளில் வாரத்தில் ஒரு நாள் வந்து அவங்க ஆஃபீஸில் அவங்க மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணால் தான் இவங்களுக்கு என்ன நிலவரம், அவங்க தொகுதியில் மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். இவங்க நீண்ட காலம் ஆட்சி பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஆரம்பத்துலேருந்து இது வரணும். இந்த கடைசி கட்டத்தில் இந்த 6 மாதத்துக்கு முன்னே இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வித்தியாசம் இல்லாத போயிடும். சரி, இப்போ புதுசாக வந்திருக்கிற தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாடி நிற்கிற சவால்னு பார்த்தா அது என்னவா இருக்கும் சார்? எல்லாமே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது. அதே அவரே எல்லாத்துலேயும் அவர் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இது அப்படி அவங்க போய் பார்த்தா அவர் தான் சொல்லியிருக்காருல, நேராக போய் உள்ளே போய் பார்த்தா தான். வெள்ளை அறிக்கை எந்த முதலமைச்சர் மாறினாலும் அந்த முதலமைச்சர் வந்து கொடுக்கறது வெள்ளை அறிக்கை கொடுக்குறது இல்லை. இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க. இது தான் ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னே வந்து பேசுகிறாங்க தவிர அதாச்சு இதாச்சுன்னு சொன்னாங்களே தவிர, இது லாஸ்ட் டைம் வந்து பிடிஆர் என்ன சொல்லுவார், இது மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி அவர் தான் கொடுத்தாரு. அவரும் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதும் கொடுத்துருக்காங்க. அதாவது இது என்ன விஷயன்றது வந்து அடுத்த இது 1 வருஷம் கழிச்சு ஒரு வந்து எப்படின்னு சொல்கிறது ரிப்போர்ட் கார்டு மாதிரி வருஷம் வெள்ளை அறிக்கைன்றதே ஒரு வாட்டி கொடுக்குற நிலைமை இவ்வளோ தான் இருக்குது, என்னுடைய நிதி திட்டங்களும் இல்லை மற்ற அரசு துறை திட்டங்களும் இதுக்குட்பட்டு தான் இருக்குன்றதுக்காக அது கொடுப்பாங்க. இவர் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. 2500 ரூபாய் மகளிருக்கு எல்லாமே இவர் பண்ணலாங்க. ஆனால் இதில் வந்து பண்ண முடியாத விஷயங்கள் எதுவும் இல்லை. ஆனால் இந்த ஃபைனான்ஷியல் ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்றது இவங்களுக்கே ஒன்றும் இனிமேல் தான் தெரியும். யாருக்கு? அந்த இப்போ நடத்த போகிறாங்க புதுசாக வந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபைனான்ஷியல் இப்போ இன்னும் நிதியமைச்சரும் ஒன்றும் ஃபைனான்ஸ் பண்ணல. இன்னும் இந்த இதில் வந்து இந்த இப்போ இதில் நிதியமைச்சரும் சரி அமைச்சராக வர்றதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குது தெரியல. அது அவங்க ஒன்றும் உத்தேச பட்டியல் ஏதாவது நீங்கள் உத்தேச பட்டியலில் வந்து நிதியமைச்சர் ஒன்றும் வரல. அந்த இதில் இன்னும் கூட்டணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் யார் கொடுக்க போகிறாங்க. யார் கூட்டணின்னா நீங்கள் யாரை சொல்ல வரீங்க? இப்போது அந்த விசிகா வந்திருக்கு, அது ஆல்ரெடி இதெல்லாம் நமக்கு இருக்காங்க. அதில் யார் கொடுக்க போகிறாங்க? இப்போ வந்து அதிமுக உள்ள வரப்போகுது. அதிமுகவினுடைய ஒரு தரப்பு கிட்டத்தட்ட இப்போ 2 தரப்பாக பிரிஞ்சு போயிடுச்சு. திரு சி வி சண்முகம் அவர்கள் தலைமையில் சொல்கிறாங்க. அது ஒன்றும் கன்ஃபார்மாக ஒன்றும் அது பேசிகிட்டு இருக்காங்க. 30 எம்எல்ஏக்கள் கிட்ட இவர்கிட்ட இருக்காங்க. ஆமாம், 32 எம்எல்ஏ வரந்தால் தான் இவங்க வந்து
அதான் சொல்கிறது. அப்படி வந்து இது தாவேகா கூட இணைந்தால் அது சரியான ஆட்சி அமையுமா? அதான் சொல்கிறேன், அவங்க அதில் இப்போது அந்த 32 பேரில் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு தேவை இருக்கும். அதை தேவையில்ல இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னால் நிர்வாகம் பண்ணுறதுக்கு, ஊழல் பண்ணுறதுக்கு இல்லை, நான் சொல்கிறது நிர்வாகம் பண்ணுறதுக்கு. அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களை எடுத்துகிட்டு ஸோ அவங்கக்கிட்டேருந்து இவங்க கற்றுக்கலாம் நல்ல நிர்வாகம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே நேரத்தில் வந்து அங்கே இருக்கிற இப்போ அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து இதுக்கு முன்னே என்ன பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். இவங்களை உள்ளே விட்டாக்கா இந்த திரும்பவும் வந்து இந்த சொல்லுவாங்க ஊரில் மேயற மாட்டை நக்கர மாடு கெடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதை வந்து அது கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கோ ஆடு மேய்க்கிறவன்ட்டு இருக்குது. ஆடு மேய்க்கிறவங்க சரியெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு மேய்க்கிறவங்க சரியாக இருக்கணும். அவர் தான் சொல்லியிருக்காருல்ல, ஊழல் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி இந்த மாதிரி சேரும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் வந்து அவங்க கிளியராக மேனேஜ் பண்ணுவாங்க, நான் நம்புகிறேன். அது என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நேற்று நடந்த மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் அந்த தேசிய கீத சர்ச்சை தேசிய கீத சர்ச்சை அதுக்கப்புறம் வந்து தமிழ்தாய் வாழ்த்து வந்து கடைசியில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்ற மாதிரியான சில சமூக ஊடகங்கள் இதை வந்து பெருசு. ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரையிலும் பார்த்தா தேசிய கீதமும் பாடிட்டாங்க, வந்தே மாதரமும் பாடிட்டாங்க, அது தமிழ் தாய் வாழ்த்தும் பாடிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஆதரவாதிச்சுனா வந்து இது ஆர்டராக வரலன்னு சொல்லி தான் பிரச்சனை. ஆமாம், இது இனிமேல் இப்போ இதனால் ஆர்டர் வந்ததுனால இவங்களுக்கு என்ன வந்துட போகுது? ஒன்றும் இல்லை. இது புரோட்டோகால்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம தமிழ் தாய் வாழ்த்து ரொம்ப மிக முக்கியமானது புரோட்டோகால் இருக்குங்க. இது வந்து இவங்ககிட்ட கண்ட்ரோலே கிடையாது ஆக்சுவலாக பார்த்தா. யார்கிட்ட? இது கவர்னர் கண்ட்ரோலில் இருக்குது. சரி, இது தமிழ்நாடு அரசு பண்ணுற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ பண்ணால் இவங்களை கேட்கலாம். இது அது பண்ணுறது கவர்னர் மாளிகையில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது தான் எல்லோரும் கேட்க முடியும். அதேமாரி இவர் சொல்லியிருக்காரு, ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அது வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் அவங்க பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னே இந்த மாதிரி தவறு நடக்காமல் பார்த்துக்கிறாங்க. இதை வந்து பெருசாக கிளறிட்டு இதனால் ஏதாவது உபயோகம் இருக்கான்னு எனக்கு புரியல. நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. விஜய் வந்து அதாவது முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நாளை வந்து குடியரசுத் தலைவரையும் பிரதமரையும் பார்க்க போகிறதா ஒரு அது மரியாதை நினைவுத்தான் சந்திப்பு. ஒரு புதுசாக எலெக்ட் பண்ண ஒரு கவர்மெண்ட் போய் பார்த்து தான் ஆகணும். அதாவது ஜனாதிபதியும் பார்க்கணும், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்தாகணும், நிறைய இருக்குது, அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ப்ரோட்டோக்கால் இருக்குது. அது அதாவது பாசிசமா பாயாசமா இப்படியெல்லாம் பேசிட்டு திரும்ப அவங்ககிட்டயே போயிட்டு ஏன் ஆகணும்? அதுக்காக அந்த கவர்மெண்ட்டில் தனிநாடாது. இது வந்து இந்தியாவுக்குள்ளே தான் வந்து அந்த எதிர்ப்பு எங்களுக்கு வந்து நிதி இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னால் அவங்க நிறைய பேசுகிறாங்க. அவங்க பார்த்தா அப்போ அவங்க பார்க்காத இருக்க முடியுமா? அவங்க பார்க்காத நடக்குமா கவர்மெண்ட்டு? அதான் என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைப்பார் எனக்கு அதான் இன்றைக்கி தாங்க அவர் உள்ளே இன்னும் ஆக்சுவலாக என்ன ஃபைல்ஸை பார்க்கல. இன்றைக்கெல்லாம் 1:30 மணியோட முடிஞ்சிருச்சு. அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாளைக்கு வந்து இது ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எடுக்கணும். அது எடுத்த சபாநாயகர் பதவியேற்ப நாளைக்கு தேர்தல் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்களை வந்து இதுக்கு நியமிக்கிறதா ஒரு சில இது. ஆமாம், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவ்வளவு அவங்க பேச்சு திறமையாக இருக்குது. அவங்க வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய அந்த தன்மையாக இருக்குது. அதனால் அவர் சான்சஸ் இருக்குது அவருக்கு. அதிமுக ஆட்களை உள்ளே கொண்டு வரதுக்கான கருவியாக இங்கே தாவேகா தரப்பில் யார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதில் நிறைய பேர் இருக்காங்களே சார். இப்போ வந்து செங்கோட்டையன் இருக்கார், ஜேசிடி இருக்கார், அதை தவிர இப்போது சபாநாயகர் இப்போ இருக்கிறார், அவரும் ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் தான். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. இது அதிமுக கொண்டு வரணும் இல்லை சார், அவங்களே வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. இவங்க யாரும் போய் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி முட்டி மோதி நம்மக்கிட்ட தான் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் நினச்சதுன்னா அவர் ஏடிஎம்கே மெயினாக வச்சுட்டு இவங்க சப்போர்ட் கொடுப்பாங்க, டிஎம்கே கொடுப்பாங்க, நம்ம எப்படியும் வந்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கு சான்ஸ் இல்லை. என்னங்க அவன் இப்போ தேர்ட் பார்ட்டி, ஃபஸ்ட்டு டிவிகே, செகண்டு டிஎம்கே, மூணாவது தான் என்ன சொல்கிறது ஏடிஎம்கே வந்திருக்காங்க ஆர்டரில். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களுக்கு சான்சஸ் இருக்கும்? அவங்க 2 பேர் இருந்தால் கூட எப்படி சேர்ந்தாலும் ஒரு நாள் இருக்கிறதுலே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டிவிகே தான். அவங்கள விட்டுட்டு அவங்க சேர முடியுமா? எப்படி இருந்தாலும் பிரச்சனை வரும், அவங்களுக்கே தெரியும். மக்கள்கிட்ட இன்னும் கெட்ட பேர் ஆயிடும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் 2 பேரும் இந்த கட்சி திருமாவளவனை முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. தான் சொல்கிறேன். அதுக்கு எதிர்ப்பாக தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாங்கன்னா திருமாவளவன் முதலமைச்சர் நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாது, அவரை வச்சுட்டு நம்ம விளையாடலாம்னு நினச்சாங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு தான் ப்ரூஃப் ஆகிருக்கு. அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் நல்லா எஃபெக்ட் கொடுக்கும். இப்போவே பேர் கெட்டு போச்சு. இப்போ திரும்பவும் விடுதலை சிறுத்தைகள் வந்து இதில் ஏதோனும் சீட் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா கேபினெட்டில், அமைச்சரவையில்? இல்லை இருக்குது. அவர் தான் சொல்லியிருக்காரு, நேற்று திருமாவளவன் பேட்டி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் கேட்கல, அவங்களாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வாங்கிக்குவார்.
வாங்கிக்குவார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஆக்சுவலாக நாங்கள் வெளியிலேருந்து மட்டும் அதான் நாங்கள் சொல்லி அதான் சொல்கிறாரு, நாங்கள் ஆதரவு வந்து வெளியிலேருந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். அவங்க வந்து நம்மளை வந்து கொடுத்த பிறகு நாளை இப்போ அதாவது வந்து கொடுத்துட்ட பிறகு திமுகவை வந்து தலைமையாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கூட்டணி ஆட்சி தான் இதுக்கு, அதாவது கூட்டணி தான் தேர்தலை சந்திச்சாங்க. ஆமாம், வெளியில் வர்றதுக்கு ஒரு கடினமாக இருக்காதா? வந்துட்டாங்கல்ல ஆல்ரெடி. அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க. ஆமாம், வெளியில இருந்து தான் அதாவது தாவேக அரசுக்கு ஆதரவு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். வந்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சுல்ல. காங்கிரஸ் கூட வந்துட்டாங்க. காங்கிரஸ் வெளிப்படையாகவே வந்துட்டாங்க சார். அவங்க இவங்க வெளிப்படையாக வரமாட்டாங்க வந்துட்டாங்க. ஆனால் இவங்களும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் ஐயுஎம்எல்லும் இது வரைக்கும் வந்து கூட்டணியை முறிச்சிட்டுலாம் வரல. நாங்கள் இன்னமும் வந்து திராவிடர் திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து வெளியிலேருந்து ஆதரவு மட்டும் தருகிறோம். இப்போ அமைச்சரவையிலையோ இல்லை உள்ளே இருக்கிற எந்த விஷயத்துலையும் நாங்கள் பங்கெடுத்து. ஆனால் பதவி மாத்திரம் வேணும்னு கேட்குறாங்களே, கொடுத்தா வாங்கிக்கோன்றாங்க. யார் கேட்டுக்கிறா? அதான் அவங்களே கொடுத்தா வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு. அவர் தான் கிளியராக நேற்று சொல்லியிருக்காரு. சரி, என்ன சொல்லியிருக்காரு திருமாவளவன்? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். பட் அவங்க வந்து கூட்டணியில் பங்கு இருக்கணும், ஆட்சியில் பங்கு எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதை பற்றி நான் முடிவு எடுக்கலை. முதல்ல அவங்க இதை எடுக்கட்டும், என்ன சொல்கிறது, ஃப்ளோர் டெஸ்ட்லாம் முடிஞ்சு அவங்கெல்லாம் பதவி எடுத்த பிறகு நம்ம திருப்பி அதை பேசுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ திருப்பி என்ன பேச போகிறாங்க? வேண்டான்னு சொல்ல போகிறாங்களாம் திருப்பியும்? அது வருங்காலத்தில் தான் நமக்கு தெரிய வரும். வருங்கால அவர் நிகழ்காலத்தை தெளிவாக சொல்லிட்டார். கண்டிப்பாக அவங்க வந்து ஆட்சியில் பங்கு வந்துடுவாங்க. இப்போ ஆட்சியில் பங்கு கேட்பாங்கன்றீங்களா? அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்ப்போம், அப்படியே எடுத்து செஞ்சுக்கோன்னு சொல்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக அவங்க பங்கு வந்துடும். இல்லை வேறு அமைச்சரவையில் வந்து வேறு என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள்? மாற்றங்கள் இருந்தால் அந்த இது என்ன மெயினாக வந்து இப்போ இருக்கிற அந்த டிவிகேயில் அந்த குறிப்பிட்ட ஒரு 10-20 பேர் தான் கொஞ்சம் சீனியர்ஸாக இருக்காங்க. அபவ் 45-50 ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் இருக்காங்க. ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. ஓரளவு அரசியல் அவங்களுக்கு தெரியும். மேனேஜ்மெண்ட் அரசியல்னால் அரசியல் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து அரசியல் மேனேஜ்மெண்ட்ன்றது தனி சப்ஜெக்ட். அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், இது அதாவது எப்படி யார்கிட்ட பேசணும், என்ன பண்ணுறது. இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கால்நடைத்துறை இல்லை மீனவர் அமைப்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மீனவத்துறை அமைச்சர்னு வச்சுங்களேன். அதில் வந்து இவங்களுக்கு அப்போ யார் போய் விட்டால் அவங்க அந்த இது சரியாக நிர்வாகம் பண்ண முடியும்னா, அட்லீஸ்ட் இதுக்கு முன்னே யார் இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டுக்கலாம், தெரிஞ்சு பண்ணிக்கலாம். அதனால் வந்து ஒரு சீனியர் லெவலில் யாராவது மினிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க கூட்டணி வைக்கக்கூடிய ஆளுங்களை யாராக இருந்தால் அவங்க சீனியர் லெவலில் வச்சுட்டு இவங்களுக்கு ஜூனியர் லெவலில் வைக்கலாம். இவங்க மினிஸ்டர் அமைச்சராக இந்த மத்தியில் இருக்கிற மாதிரி இணையமைச்சராக வைக்கலாம். அது தவிர இணையமைச்சர் வந்து இவங்களுக்கு ஜூனியராக வரணும். இணையமைச்சர்ன்றது ஃபஸ்ட்டு மினிஸ்டர், அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வரவங்க இணையமைச்சராக வைக்கலாம். சீனியர் அமைச்சர் அப்படின்னா மற்றவங்க கட்சியில் இருந்தோ இவங்ககிட்ட இருக்கிற சீனியரோ, எக்ஸாம்பிள் ஒரு செங்கோட்டைன்னு இருக்காங்க, ஒரு 3 டிபார்ட்மெண்ட் கொடுத்து 3த்தையும் நீ நிர்வாகம் பண்ணுங்கள். கூட இணையமைச்சர் வச்சுக்கோங்க. கூட வந்து அமைச்சரை வச்சுட்டு அவங்களுக்கு ஜூனியராக இணையமைச்சர் வைக்கணுன்றாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த 3 டிபார்ட்மெண்ட் வச்சிங்களேன். ஒரு அது பொதுப்பணித்துறை, இந்த அதாவது அடுத்து வந்து நகராட்சி நிர்வாகம், நகராட்சி உள்ள வீட்டு வசதித்துறை 2-3 இருக்குது. 2-3 டிபார்ட்மெண்ட் இவருக்கையில் கொடுத்து அந்த 3 அமைச்சர் வச்சுட்டு அந்த 3 அமைச்சருக்கு 3 ஜூனியர் வச்சாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இவங்க ஊழல் தடுக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாமே பவர் ஒரு இடத்துல இருந்தால் வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது இவங்களுக்கு தெரியாத ஆளுங்களை ஏமாத்துறது, புதுசாக வர்றவங்களை வந்து இவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாத போகிறதுக்கெலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் தான் நான் சொல்கிறது. வேறு ஏற்கனவே அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்ட ஆட்களை உள்ளே விட்டோம்னா ஒரேடியாக பவர் சென்டரை கட் பண்ணி விட்டுற போகிறாங்களே, அதுதான். அதுக்கு தான் சொல்கிறேன், அவங்கள சீனியராக போடுங்க. அவங்களுக்கு பவர் இல்லாத மாதிரி இவங்களுக்கு தான் பவர் இருக்கணும். யார் மினிஸ்டராக வரவங்களுக்கு. அந்த சீனியர் வந்து அது ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டர் வேறு, மாஸ்டர்ஸ் வேறு, அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் வருவாங்க. அந்த மாதிரி அது ஸ்லாப் வைக்கணும். ஒவ்வொரு இதுவும் அந்த ஸ்டெப் மேலே வந்தாங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே ஒரே ஆள்கிட்ட போகும்போது என்னன்னு சொன்னால், அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் ஒரு ஆள் தான் முடிவு பண்ணுறாங்கன்னும் போது யாரையும் முடிவு பண்ண தேவையில்லை, ஒரே ஆளே முடிவு பண்ணிடலாம். அவர் நேற்று பதவியேற்று மூலம் சொன்னார், நான் தான் இங்கே பவர், ஒரே ஒரு பவர் தான், இங்கே பவர் சென்டர் தான். யாரை அழுத்தமாக யார்கிட்ட இதை பதிய வைக்கிறாரு? அவங்க கட்சி ஆளுகிட்ட தான் மெயினாக சொல்கிறாரு. நீங்கள் யாரும் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஆளுக்கு வந்து எதுவும் பெட்டி பண்ணக்கூடாது. அதாவது இந்த பவர் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அதாவது அதிகார பகிர்வு இருக்கணும். எப்படி சொல்கிறீங்க? அதிகார பகிர்வு இருக்கணும். ஒரே ஆள்கிட்ட அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னா ஒரே ஆள்கிட்ட தான் அந்த பவர் இருக்கும்போது, இப்போ எல்லோரும் அவர்கிட்ட போகும்போது என்னாங்கன்னு சொன்னாங்கன்னா, இப்போ வந்து அவர்கிட்ட ஒவ்வொரு அதிகாரம் வரும்போது ஒரு சிலர் வந்து குறுக்களை வந்து
தப்பு பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குது. இந்த 3 ஸ்லாப் இருக்கும்போது 3ல் ஒரு ஆளாவது உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் இவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் போகும். புரியுதுங்களா? ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் சரிப்பா இது மாதிரி இருக்குது, இதில் 3 பேரில் ஒருத்தங்க கூடமா விசுவாசம் இல்லாத இருப்பாங்க. தப்பு இருக்கும்போது சார் எப்பா இவர் பண்ணுறாரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. இவருக்கு எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதுதான் என்னோடய சஜஷன், ரிக்வெஸ்ட். பதவியேற்பின் போது எடுத்த எடுப்புலேயே வந்து கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அதுக்கு இவர் ஸ்டாலின் அறிக்கையை கொடுத்துருக்காரு. எடுத்த உடனே நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க, நீங்கள் மனசை வச்சா நீங்கள் எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மேபி அவர் போய் பார்க்குறாரு இல்லையா, கொடுக்க மனசும் செய்ய வேண்டிய நிர்வாக திறனும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த விதத்தில் பார்க்க போனாக்கா 2500 எல்லா மகளிருக்கும் கன்ஃபார்ம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் வந்து இந்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், கொடுப்பாரு, டெஃபினட்டாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அவரே சொன்ன மாதிரி உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி பண்ணணும்னு தெரியல. உள்ளே போய் பார்க்குறாரு, இல்லைனாக்கா 2500 கிடையாது, கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். எப்படின்னா அதுக்கு வழிகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, என்னோட சஜஷன் எப்படின்னா 2500 கொடுக்கறது தான். அந்த 2500 வந்து பிரித்து கொடுக்கணும். 100, 200, 500 அந்த மாதிரி டெனாமினேஷன் கொடுத்து இவங்க எங்கே போய் வாங்கணும்னு சொன்னால் இந்த பொருளை காசாக கொடுக்காம, இல்லை காசாக கொடுக்காம ஒரு டோக்கனோ இல்லை வேறு ஒரு சீட்டு மாதிரி டிஜிட்டல் அதெல்லாம் கொடுக்கலாம். அது கொடுத்தா டிஜிட்டல் டோக்கன் மாதிரி கொடுத்துட்டோம்னா நீங்கள் போய் இதில் வாங்கிக்கலாம். அதில் நம்ம கோஆப்டெக்ஸில், அமுதம், அப்புறம் காமதேனு, இந்த மாதிரி நிறைய அரசு துறை அங்காடிகள்லேயே அரசு அங்காடிகளுக்கு போய் வாங்கலாம். ஒரு சில பொருளுக்கு ரேஷன்லேயே விற்கலாம். எப்படி பண்ணாலும் சரி. ஆல்ரெடி திமுக கொடுக்குற 1000 ரூபா எப்படி அரசு கிட்ட டாஸ்மாகில் போதோ அதே மாதிரி இது அது அந்த டாஸ்மாக் போய்ட்டு இருந்துச்சுல, இது வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக போகலாம். இதில் வர்ற லாபம் இருக்குது பார்த்தீங்க. இப்போ 2500 வச்சுங்களேன், 2500 இவங்க கொடுக்கணும். இப்போது இந்த மாதிரி இவங்களே வியாபாரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா 2500 500 இவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அட்லீஸ்ட் இவங்க 2000 நிற்கலாம். அந்த 8000 டோக்கன் எப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பெரிய கடைகளில் போயிட்டு வசந்தன்கோ, ஆமாம், எது இவங்க போய் வேலை கடையில் வாங்குறது. நான் சொல்கிறது எப்படின்னா நீங்கள் ஒன்லி கவர்மெண்ட் கடையில் தான் வாங்கணுன்றேன். இப்போ 2500 தொகையை நீங்கள் அங்கேயே செலவிட்டுக்கலாம். பருப்பு, அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற மளிகை பொருள் எதை வேணால் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, மளிகை சாமானோ இல்லை துணிமணியோ எது வேணால் வாங்கிக்கோங்க. அரசுடைய துறை இருக்கிற அரசு கடைகள்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அரசு துறையில் தான் வாங்கணும். இப்போ அதை போய் நீங்கள் போய் ப்ரைவேட்டில் எனக்கு காசு கொடுத்துட்டு நான் போய் வாங்குறது, அதை வெளியே 2500 நான் அரிசி பருப்புக்கு மட்டும் இல்லை, என்னுடைய இப்போ உடல் தேவைக்கு, அதாவது என்ன சொல்ல வரேன்னாக்கா ஒரு மருந்து மாத்திரை வாங்குறது, என்னுடைய இதில் அரசு மருந்து வாங்கலாம் இருக்குல்ல, அங்கே அரசு டிபார்ட்மெண்ட் தான் வாங்கணுன்றேன். அரசு அது இலவச மருத்துவமனை இருக்கும்போது இலவச மருந்துகள் அதுக்கு யூஸ் பண்ண வேணா வேறு இதுக்கு யூஸ் பண்ணுங்கள், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். சார் நான் யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கணும், இல்லை அந்த டோக்கனை யாருக்கு வேணால் ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஃப்ரீயாக இல்லை, எனக்கு அதனால ஒரு பண ஆதாயம் ஒன்று தேவை இல்லையா? பணம் எதுக்கு? பணம் எதுக்கா? என்ன சார் பணம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க? பணம் எதுக்குமே நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்களா? இப்போ நான் ஒருத்தர் யாருக்கோ என்னுடைய சக நண்பருக்கு நான் ஒரு அன்பளிப்பாக கொடுக்கணும்னு கூட நினைக்கிறேன். அன்பளிப்பாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டோக்கன் கொடுத்தா அவர் போய் வாங்கிட்டோம். ஆனால் நீங்கள் காசாக எதுவுமே கொடுக்க. சரி, நான் அந்த 2500 சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். சேர்த்து வைங்க. எப்படி சேர்த்து வைக்க முடியும்? அந்த மாதம் வந்து இந்த 2500 வேணால் சேர்த்துக்கலாம். 6 மாதம் வேலிடு டோக்கன். சார் எனக்கு அந்த தேவையா, அந்த பண தேவையா நான் சேர்த்து பணத்துக்காக வாங்க முடியாது. ஆனால் இவர் சொன்னது வந்து பணமாக கொடுக்குறதா தானே சொல்லியிருக்காங்க. பணமாக கொடுக்க, அதாவது இவங்களுக்கு மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் கொடுக்கறது சொன்னது. ஆனால் இவர் இவங்கள்ட்ட 2500 ரூபாய் உதவித்தொகை அதை கொடுத்து எனக்கு இது திருப்பி டாஸ்மாக் கொடுக்கறதுக்கா? அது நான் டாஸ்மாக் கொடுக்குறேன், இல்லை வந்து நான் ஒரு நகை வாங்குறேன், இல்லை மருந்து வாங்குறேன், ஏதோ ஒன்று. அதுதான் சொல்ல என்னோட அபிப்பிராயம். அது அவர் கவர்மெண்ட் எதோ வேணால் பண்ணிக்கிட்டோம். நான் சொல்கிறது நீங்கள் காசாக கொடுத்தீங்கன்னா திருப்பி டாஸ்மாக்கு தான் வரும். பரவாயில்ல, எனக்கு டாஸ்மாக் வந்தால் தான் பரவாயில்லன்னா அது உங்கள் இருப்போம். ஆனால் இல்லைன்னா இப்படி வந்து நீங்கள் வாங்கிக்கிறவங்க வந்து இப்படியே வாங்கிக்கலாம், டோக்கனாக வாங்கிக்கலாம், இல்லை பணமாக வாங்கிக்கலாம், நம்ம கொடுக்க முடியும். பணம் கொடுத்தா இவங்க வந்து அது வந்து அதான் சொல்கிறாங்களே, தாய்மார்கிட்ட பணம் கொடுத்தா என்ன ஆகுதுன்னா இவங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து அடித்து வச்சு வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்குல்ல. ஸோ இதுக்கு இப்போது அந்த காசு வந்து டைரெக்டாக இந்த கவர்மெண்ட்டில் போய் செலவு பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அந்த காசு வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும். கவர்மெண்ட்டுக்கு வரதுனால நல்லது பண்ணலாம். அப்போ வந்து அங்கெல்லாம் வியாபாரம் பெறுங்கள்ல. இப்போது அதே மாதிரி வந்து வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள். இன்றைக்கி இருக்கிற தட்டுப்பாட்டுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. 3-4 மாதத்துக்கு கூட சரி. இப்போ புக் பண்ணோம்னாக்கா 25 நாட்கள் காத்திருப்பு நாட்களாக மாற்றிட்டு அது ஒன்று கிடைக்குது. 6 சிலிண்டர் எந்த அடிப்படையில் அவர் கொடுப்பார்? அவர் அன்னைக்கு கொடுக்கும்போது அந்த 6 கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இந்திய இருக்க பொசிஷனு இது 6 சிலிண்டர் அப்படின்றது அவங்க தான் கவர்மெண்ட் எதாவது பிளான் பண்ணி தான் செய்யணும். 6 சிலிண்டருக்கு பதிலாக காசாக கொடுக்குறாங்களோ ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களோ இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. மொத்த வாக்குறுதிகள் அனைத்தும் ஒரு மாயை மாதிரி நினச்சி இல்லை, அன்றைக்கி சூழ்நிலை 6 சிலிண்டர் கொடுத்தது பாசிபிளாக இருந்துச்சு.
இதுக்கு ஸ்டாலின் எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி தோணுது நீங்கள் இல்லை சொல்ல 6 சிலிண்டர் கொடுத்தே சொன்னாங்களே, இவங்க சொல்லியிருக்காங்களே. அன்றைக்கி சூழ்நிலை இது கொடுக்குற மாதிரி இருக்குது. அன்றைக்கி ஈரான் போர் இருந்துச்சா? இதை விட மோசமாக கரோனா இருந்தது இல்லை? கொரோனா இப்போ இருந்துச்சு. நான் சொல்ல இப்போது இவங்க கொடுக்கும்போது ஈரான் போர் வந்துச்சா? ஈரான் போர் இவனுடைய ஆட்சி முடிகிறப்ப தான் வந்தது. கிட்டத்தட்ட இவங்க வாக்குறுதி கொடுக்கும்போது இது ஈரான் போர் இல்லை, அதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்க, புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக கொடுக்கலான்னு நினச்சி தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து கண்டிஷன் சப்ளை மாதிரி இடையில ஏதாவது போர் இந்த முடியாதுங்க, எதுவும் முடியாது. இயற்கை பேரிடர் நடந்தாக்கா அது என்ன பண்ண முடியும்? இதுக்கு வாக்குறுதிக்கு நாங்கள் அதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கலாம், வேறு சொல்யூஷன் பண்ணலாம். இப்போ வந்து கரண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இலவச மின்சாரம், அது கூட ஏதோ கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ஆனால் இப்போ ஆக்சுவலாக வந்து 500 யூனிட்டுக்கு வந்து 200 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதாவது 100 வந்து மினிமம். கிட்டத்தட்ட நடுத்தர மக்கள் எல்லாருமே இவர் சொல்கிற அந்த 200 யூனிட்டே தொட முடியாத அளவுக்கு தானே. இல்லை, தேவையில்லை. இப்போ நேற்றே சொல்லிட்டாங்க, கிளாரிஃபை பண்ணாங்கல்ல, மினிமம் 100 கூட கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. மினிமம் 100 ஆல்ரெடி இருக்கிறது, அது இருக்குது. இப்போ அதுக்கு மேலே வந்துச்சா இன்னொரு 100 கொடுக்குறேன்றாங்க. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மாதம் நீங்கள் மின் கட்டணத்தை எடுத்தாலே எங்களுக்கு இந்த பெனிஃபிஷியரி எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். மாதம் எடுத்தால் பண்ணுவோம். 2 மாதத்துக்கு 500 வந்துருக்குல்ல. பணத்தையே கட்டியிருந்தாலும் எங்களுக்கு அது பெரிய பலுவாக தெரியாது அப்படின்றது தான் நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. ஆனால் இதையும் செய்யலை இவங்க வந்து. இல்லை, இப்போ தான் வந்திருக்காங்க. ஆனால் டெஃபினட்டாக வந்து நானும் என்னோடய ரிக்வஸ்ட் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னது என்னென்னா, 100 யூனிட் வந்து மாதம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படி தான் சொன்னது. இப்போ 200 அப்போ எப்படி எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் நடத்துவாங்க? எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி டாஸ்மாகில் 10 ரூபா மேற்கொண்டு, அதே மாதிரி டாஸ்மாகில் இனிமேல் 10 ரூபா மேற்கொண்டு வாங்காமல் நிறுத்திடுவாங்களா? நிறுத்துவாங்க தான் நினைக்கிறோம். அதுக்கான அறிவிப்பு இன்றைக்கே போயிருக்குமா? 4லேருந்து 10 ரூபா கரெக்டான தொகையை கொடுத்தா போதுமா? இல்லை, இப்போ வந்து ஆக்சுவலாக இவங்களாம் எல்லாம் ஹோல்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. இப்போது இன்றைக்கி தான் வந்து ஆக்சுவலாக வந்து இன்னும் டிபார்ட்மெண்ட்டே ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. நாளையிலேருந்து தான் நிறுத்திடுவாங்கன்னா எப்படி நான் எனக்கு கேள்வி பதில் சொல்ல முடியும்னு தெரியல. ஒரு வாரம் 10 நாள் போனால் தான். அவர் தான் பதவியேற்ற முதல் நாள்லேருந்தே என்னுடைய விஜய் பதவி ஒன்றும் வரலையே, மினிஸ்ட்ரியே ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலையே. ஒன்றும் மினிஸ்டர் போய் யாரும் பதவி ஏற்கலை இது வரலாம். பதவியேற்ற முதல் நாள்லேயே நேற்று வந்து 2 விஷயத்துக்கு வந்து கையொப்பம் விட்டார். அதுக்கு அடுத்த கட்டத்தை விஷயத்தை எவ்வளோ ஃபஸ்ட்டாங்க இது வந்து இப்போ ப்ரொசீஜர் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை மினிஸ்டர் வந்து 9 பேரும் பதவியேற்றாச்சு. அடுத்தது இன்றைக்கி தான் இது வந்திருக்கு. இன்றைக்கி தான் வந்து எம்எல்ஏ பதவியேற்றுருக்காங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம். அதுக்கு அடுத்து தான் ஆக்சுவலாக அவங்கவுங்க வேலையை ஆரம்பிக்கிறோம். ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஏதாவது வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சில்லை. இல்லைங்களா? இல்லை, அதுக்குள்ளே தான் ஒரு சண்முகம் போய் சேர்கிற மாதிரி இருக்கா. சார், இப்போது நம்பிக்கை வாக்கெடுப்பு சார், இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது சார். இப்போ அடுத்து வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு, இதுதான் ரொம்ப மிக முக்கியமான கட்டத்தை நெருங்கி இருக்குது தாவேக அரசு. அங்கே என்ன நடக்கும்ன்ட்டு ஓரளவுக்கு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக தாவேகா வந்து ஃபுல் மெஜாரிட்டி பெரும்பான்மை நிரூபிச்சிருவாங்க. அதில் ட்விஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு எம்எல்ஏவை யாரோ தக்க வைக்க குதிரை பேரம் நடத்தி யாரோ ஒரு எம்எல்ஏவை விலைக்கு வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. அந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவும் இந்த இதில் இவங்க இனிமேல் வெளியே போகிறதுக்கு யாரும் வாய்ப்பு இல்லை. வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் புதுசாக உள்ளே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் விலை கொடுத்தா தானே வருவாங்க. இல்லை, அவங்க பதவிக்காக இல்லை வேறு என்ன ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வராங்கன்னு பதவியும் ஒரு விலை தான் அதுக்கு தெரியல. ஆனால் வந்து எதுக்கு வராங்கன்றது இனிமேல் தான் தெரியும். ஃபஸ்ட்டு வராங்களான்னு தெரியல, வந்தால் என்னென்ன அவங்க கோரிக்கை வச்சுட்டு வராங்களான்னு தெரியல. இதெல்லாம் வந்து இது போக தான் தெரியும். அவங்க சேர்த்துக்கிறாங்களான்னு தெரியல. இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்க இருக்கிறத வச்சுட்டு மெஜாரிட்டி நாளைக்கு நிரூபிச்சிருவாங்க. அதுக்கு மீறி இப்போ வராங்க பார்த்தீங்களா, இது ஸ்டாண்டர்டாக 5 வருஷத்துக்கு நடக்கிறதுக்கான ஒரு அடித்தளம் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதில் நடுவில் ஏதாவது பிரச்சனை வராமல் டார்ச்சர் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் இந்த வெளியே வர அமைச்சர் இருக்காங்க இல்லையா, ஏடிஎம்கே குரூப், சிவி சண்முகம் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட குரூப் வரதா பேசிக்கிட்டு இருக்காங்க. மேபி இன்னும் ஒரு 2 நாளில் எல்லாம் கிளியர் ஆயிரும். இது நடுவில் தான் இவர் டெல்லி போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. டெல்லி போயிட்டு வராங்க. நிறைய இருக்குல்ல, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. தாவேக ஆதரவாளராக நீங்கள் தாவேக அரசை பற்றி ஒரே வரியில் சொல்லுங்கள். நல்லதே நடக்கும்.